வயசானவர், வயசுக்கு மேல ஆனவர் அவரு. கைஸ் வெல்கம் டு டொக்கோமோ vlog. நம்ம வால்பாறை ரைட்லாம் முடிச்சுட்டு ஊருக்கு கிளம்பிட்டோம். அப்பா ஒரு செம ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். இங்கே நான் வந்து வியூ பாயிண்ட்டு கவர் பண்ணா இல்லை கவர் பண்ணான்னு எனக்கு தெரியாது. பட் எண்ட் ஆஃப் த டே எனக்கு ஒரு செம்ம ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு மெமரிஸ், செம்ம ஒரு பீஸ்ஃபுல்லான டேஸ். இந்த ஒரு வாரம் கிரிக்கெட் மேட்ச் நடந்துச்சு, அதுக்கு போனேன். இந்த மாதிரி நிறைய 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 ஒரு செம்ம எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற கூட என்னது. ஐயோ, முடிஞ்ச வரைக்கும் என்னால் முடிஞ்ச வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு எல்லாரும் காட்டாது, யாரும் போகாத இடத்துக்கு நான் போயிருப்பேன் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. உங்களுக்கு காட்டியிருக்குன்னு ஒரு இருக்கு. அப்போ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. எனக்கு என்ன பேசுறது, எனக்கு புது இருக்கா தெரியல. ஏதாச்சும் தப்பு இருந்தால் கமெண்ட் போட்டு விட்ருங்க, இப்படி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஒருத்தாவில் வேற ஒரு கான்டாக்ட் ஆகும். ஏன் உனக்கு நம்ம கொடுப்போம். வீடு பின்னாடி எவ்வளோ நேரம் தான் போகிறது? கொஞ்சம் வழி விட்டு நான் போயிடுவேனே. போரிங் போதுண்ணே, சம்பவம் போரா போதுண்ணே. போய் ஆகணும், வேற வழியே இல்லை மக்களே. ஆனால் இங்கே வால்பாறைலேருந்து மேலே கீழே ஓட்டுற டிரைவர்ஸ்லாம் ஹார்ட்ஸா நைட்லலாம் செம பாட்டு போடுவாங்க. செம எப்படி எல்லாரும் தூங்கிட்டு இருப்பாங்க, அவர் மட்டும் முழிச்சிட்டு இருப்பாரு. ஏன் கண்ட்ராக்டர் கூட தூங்கிட்டு இருப்பாரு, ஆனால் அவர் மட்டும் முழிச்சு எல்லாரும் சேஃபாக பண்ணுவாங்க. பெண்டெல்லாம் பயங்கரமா பார்த்து பண்ணாரு. கீழே எல்லா டிரைவருமே வந்து வேற மாதிரி தாங்க. பட் இன்னும் ஹில் ஸ்டேஷன்ல ஒருத்தவங்களுக்குலாம் இன்னும் கொஞ்சம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் அதிகம். அதான் அவரை பேக் பண்ணி வந்துட்டோம். எண்ட் ஆஃப் த டே ஐயோ, உங்களுக்கு நிறைய இங்கெல்லாம் வந்து இந்த ஏரியா இருக்கு பார்த்தீங்களா. காலையில் விடிகால ஒரு 5 மணிக்கு சொன்னோம் ரைடு. ஆனால் அன்னைக்கு கேமரா விட்டு வந்தோம். ஃபீல் பண்ணேன் ஏன்டா விட்டுட்டு போனோம் அப்படின்னு சொல்லிட்டு. பிகாஸ் அவ்வளோ மானுங்க ஒன்றுமே நம்ம போகிறோம், அதுவும் வந்து ஓடவில்லை, பயந்தும் ஓடலை, போய் நின்று பக்கத்தில் நிற்கிறோம், ஒன்றுமே பண்ணல, பயந்தும் ஓடலை. ஐயோ, அதான் செமையா நம்மளை விட ஹைட்டாக இருக்கு அந்த மாடு. நான் இருப்பேன் ஒரு 6 அடிக்கு இருப்பேன், என்னை விட ஹைட்டா இருக்கு. என்னங்க ஐயா, அதெல்லாம் பறிக்க கூடாது. ஃபேவரட், ஒன் ஆஃப் மை ஃபேவரட் பைக்ங்க. மிஸ் யூ வால்பாறை, see you soon. ரொம்ப ஏதாச்சும் ஃப்ரெண்ட்ஸாக பிளான் பண்ணா வரேன். செம்ம மெமரிஸ். இங்கே இருக்கிற பசங்களாகட்டும், அம்மா மேராகட்டும், எல்லாம் அண்ணன் மேராகட்டும், எல்லாருமே இங்கே செம்ம கேரக்டருங்க. நான் அங்கே கிரிக்கெட் மேட்ச் பார்க்க போனேன்.
நான் என்ன நேம் கொடுத்துறாங்க முன்னாடி. தம்பி சொன்னார், அண்ணா சொன்னார், முன்னாடி நீ சொல்ல வேண்டியதுனாடா தம்பி, அவருக்கு தெரியுமா இங்கே இருக்கா, அது சொல்லியிருக்கலாம்லடா தம்பி விளையாடுவேன்னு சொல்லிட்டு அப்படின்னா. எனக்கு தெரியாதுங்க டோர்னமெண்ட் இருக்குது, பட் டோர்னமெண்ட்லாம் நான் வந்து இதில் டோர்னமெண்ட் நடந்துச்சு, கிரிக்கெட் டோர்னமெண்ட்டு. ஃபன் என்னன்னா, எங்கள் டீம் பேட்டிங் விளையாடும் போது செம்ம பிளேயர் அண்ணா ஒருத்தர் ராஜாண்ணான்னு, அவர் வந்து சரி விளையாடுவாரா அப்படின்னு சொல்லிட்டு நான் வீடியோ எடுக்க ஆரம்பிச்சேன்னா விக்கெட் ஆகிடுறாரு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் நடந்துச்சு. அப்பயும் வந்து நான் கரெக்டாக வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கிறேன், கேமரா எடுக்கிறேன், விக்கெட்டு. செகண்டு திரும்ப செமிஃபைனலில் போய் எடுக்கிறேன், விக்கெட்டு, செகண்ட் பாலு. எனக்கு அதுக்கப்புறம் வீடியோ எடுக்கிற மைண்ட் செட்டே போச்சு. என் டீம் விளையாடும் போது, அவங்க ஆப்போனண்ட் விளையாடும் போதுன்னா 6 போகுது. ஸோ அதனால் வீடியோ எடுக்கிற மைண்ட் செட் போயிட்டு வீடியோ அந்த டெய்லியில் டெலிட் பண்ணிட்டு மேட்சை பார்த்துட்டு இருந்தேன். அப்போ என்ன ஒருத்தர் நான் வீடியோ எடுக்குதான் அதுக்கு விக்கெட் விடும்போது எனக்கு எவ்வளோ ஒரு மன சுத்தமாக இருக்கும். நம்ம டீமு ஆப்போனண்ட் டாப் இருந்தால் கூட பரவாயில்ல. அதனாலே கிரிக்கெட் மேட்ச்லாம் வீடியோ எடுக்க முடியுங்க. அப்புறம் அவங்க ஐயப்ப தரிசனத்துக்கு அது பார்த்துருப்பீங்க. இன்னும் இவ்வளோ தலைநார் வியூ பாயிண்ட் பார்த்துருப்பீங்க. கூழாங்கல்ல பசங்களோட எடுத்தது பார்த்துருப்பீங்க. எல்லாமே ஓரளவுக்கு எனக்கு தெரிஞ்சு புதுசாக நிறைய இடம் கவர் பண்ணியிருப்பேன். நான் எல்லாரும் போகிற மாதிரி வியூ பாயிண்ட்டு இதை மட்டுமே போடாமல் எல்லாமே கவர் பண்ணியிருப்பேன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை. அதான் பெருசாக. ஓகே மக்களே, இதுவே 6 நிமிஷத்துக்கு போயிடுச்சு. வெட்டியாக பேசிட்டு அடுத்த வீடியோவுமே வால்பாறையிலேருந்து ட்ரிப்பு முடிச்சுட்டு கிளம்புனாங்க. என்னடா சம்பவம் ஆயிடுச்சு கீழே சார். தருமபுரிங்க சார். ஆமாங்க. நீங்கள் சென்னை? எல்லாருமே வா ஃப்ரெண்ட்ஸா ட்ரிப்பு? புரியுது, அது பிரச்சனை இல்லை சார். இது வயசானவர், வயசுக்கு மேல ஆனவர் அவரு. நீங்க இவ்வளோதாகியும் வந்து ஏஜ் ஆகியும் வந்து ஃப்ரெண்ட்ஸாக இருப்பீங்க. என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வாங்கடா போகலாம் எங்கேயாச்சும் வீக்கெண்டில், இல்லை ஏதாச்சும் ட்ரிப்பு எப்பயாச்சும் பிளான் பண்ணலான்னா கூட வர மாட்டேன்ட்டாங்க. ஆமாங்க சார், கேமரா போகலாம் அப்படின்னு சொன்னால் கூட யாரும் வர மாட்டேன். ஏங்க சார், டபுள் சீட் யாரும் வரலைங்க சார். ஸோ அதனால் நான் தனியாக வந்துட்டுருக்கேன். எல்லாம் வந்தான். எங்க சார்? தருமபுரி வந்தாங்கன்னா அவங்க வந்தாங்கன்னா காரில் கூட வந்துடலாம். இல்லை யாரும் வரலை, ஸோ அதனால் அப்படியே தனியாக. ஓகே சார், கிளம்பு, டைம் ஆச்சுங்க. புரியுது, இருக்குது. ஓகே சார், பாய். தேங்க்யூ சார். நீங்களும் பார்த்து போங்க, சேஃபாக இருங்க. ஓகே சார். ஐயோ செம்ம எக்ஸ்பீரியன்ஸ். ஆஹா, மழை வருது. செட். கைஸ், இங்கே பார்த்தீங்கன்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸாக இருந்தும் வந்தது சுற்றுறாங்க. நமக்கு வந்து அமையல. வாங்கடா போகலாம் அப்படின்னு சொன்னால் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொல்லுவானுங்க, மச்சான் இல்லை மச்சான் அப்படின்வாங்க. அவங்கள பார்த்தோன்னே ஒரு கொஞ்சம் பொறாமை ஆயிடுச்சுங்க. என்னடா இந்த ஏஜ்லேயும் சூப்பரில்
அப்படின்ற மாதிரிலாம் ஒரு இதாகிடுச்சு. டேய் பார்த்துக்கோங்க, நீங்கள் பார்ப்பீங்கன்னு தெரியும். ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸுங்க. பார்த்து போங்க. சர்வேசர் ஜர்னி எல்லாமே சென்னையிலேருந்து வந்திருக்காங்க. ஃபஸ்ட்டு மோட்டோ விளாகில் இப்போ தான் இருக்கோம். போக போக இன்னும் பெட்டராக கொடுக்க ட்ரை பண்ணுறேங்க.